ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இது கேரளா லாட்ரி கேசிங் குரு, உங்களுடைய வெற்றிக்கான சேனல். தினசரி வெற்றிக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கி ஸ்ரீசக்தி ரிசல்ட் இது கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி வின்வின் நேற்று எந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். வின்வின் 765 நேற்று ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட்டு 9908 அப்படிங்கிறது நேற்று ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாள் 3350 9399 அப்படிங்கிற மாதிரி 2 ரிசல்ட் இங்கே எடுத்திருக்கேன். நம்ம அந்த கணிப்புப்படி 9908க்கு நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டு 08 அப்படிங்கிறது ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். ஆல் போர்டு இப்போ நம்ம கணக்கிலே இல்லை. ஏபிசியில் போர்டில் எப்படி வந்து உட்காந்து எப்படி 100% 3 போர்டு பாஸ் பண்ணுறது, இதுதான் மெயினான கான்செப்ட். யூடியூப்லேயே நிறைய விதமான சேனல்ஸ்லாம் நிறையா விதமான கெஸ்ஸிங்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி நான் சொல்லலை. இருந்தாலும் கம்மியான நம்பர் கெஸ்ஸிங்கில் கொடுத்தாலும் ஜாஸ்தியான நம்பர் கெஸ்ஸிங்கில் கொடுத்தாலும் எப்படி போர்டில் வந்து உட்காருது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். கால்குலேஷன் மெத்தடு, கணிப்புகளில் வந்து கால்குலேஷனு, கணித முறை, பவர் மெத்தடு, ரிசல்ட் மெத்தடு, மிஷின் நம்பரை வச்சு கணிப்பு அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஒரே விஷயம் நம்ம கொடுக்குறது ரிசல்ட்டின் அடிப்படையில் தான் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அது மூலியமாக தான் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 போர்டோ இல்லை 3 போர்டு இல்லை 4 போர்டுமே நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். அது நம்ம சேனலில் ஒரு ப்ரூஃபாகவே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனால் அதை நீங்கள் இதில் பார்க்கலாம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி வரும்போது தான் நம்மளுக்கு வந்து வின்னிங் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை இருக்குது. அது உங்களோட கணிப்பில் எப்படி இருக்குங்கிறத பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? வின்வின் 765 பொறுத்த வரைக்கும் 9908 நம்ம கொடுத்ததில் பி போர்டில் 0 அப்படிங்கிறது வெற்றியாக கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 670 கொடுத்துருந்தேன், ஆனால் ரிசல்ட் 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 194 அப்படின்னு கொடுத்துருந்தேன், ஆனால் 8 ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிட்டுருக்கு நம்மளோட கணிப்பில். அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு வெற்றி கொடுப்போம் அப்படிங்கிறது தான். ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏபியில் வந்து 0 அப்படி கொடுத்துருந்தேன், ஆனால் 90 அப்படிங்கிறது நம்ம கணிப்பில் 80 கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல 80 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம், ஆனால் வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு 9 ஏ போர்டில் பி போர்டில் நம்மளுக்கு வந்து 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சது. அதே மாதிரி 4 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே 9 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம், 9 பாஸ் ஆகிடுச்சு. 9908க்கு நான் வந்து 9709 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். 9908க்கு 9708 ஜஸ்ட் மிஸ்ஸு 9க்கு 9 கொடுத்துருக்கேன். அதாவது ஏ போர்டில் வந்து நம்ம கொடுத்த கணிப்பில் 6 இருக்குது, 7க்கு 9, பி போர்டில் 0, 9க்கு 8. ஜஸ்ட் இந்த ஏசி இந்த 2 போர்டு மட்டும்தான் மிஸ்ஸு. மற்றபடி அது 2 மட்டும் கொஞ்சம் மாறி இருந்துச்சுன்னா நான் வேறு மாதிரி வின்னிங் கொடுத்துருப்பேன். பரவாயில்ல, முயற்சி கண்டிப்பாக தொடர் முயற்சி வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. அதுவும் உங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக வீண் போகாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு விஷயமா இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம், முயற்சி பண்ணி ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிறது தான். நம்ம கம்மியான நம்பர் ஜாஸ்தியான நம்பர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்பரில். ஒரு போர்டுக்கு 3 நம்பர் கணிப்பில் தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். அதை நீங்கள் வந்து உங்களுடைய கணிப்பில் எந்த மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங்கில் ஏபிசியில் 3 போர்டில் எந்த போர்டு வந்து உங்களோட கணிப்பில் சரி ஏபியில் இந்த நம்பர் வந்து உட்காரம் கணிப்பில் இருக்குன்னா டேரெக்டாக எடுத்து போட்டு ப்ளே பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஸ்ரீசக்தி 411 எப்படி கணிப்பு இருக்குது, எந்த மாதிரி வெற்றி வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிவிடுவோம். இன்றைக்கி அதாவது வின்வின் ரிசல்ட்டு 9908. சரிங்களா? நம்ம கணிப்பில் ஏபிசி ஆல் போர்டு ஸ்ட்ராங்கு செட்டாக தெளிவாக கொடுத்துருக்கோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ரிசல்ட்டு 9க்கு 581 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் இது இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. உங்களோட கெஸ்ஸிங்கில் நம்ம கொடுத்த கணிப்பில் எந்த நம்பர்ஸ் இருக்குது, இந்த நம்பரில் 3 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்தாலும் டேரெக்டாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கெஸ்ஸிங் அப்படிங்கிற அடிப்படையில் நான் இந்த 3 நம்பர் கொடுத்துருக்கேன். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 ரிசல்ட்டு, 0க்கு 3, 4, 6 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இதுலேயும் உங்களுடைய கணிப்புகளில் எந்த போர்டில் என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8க்கு வந்து 914 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இது சிங்கிள் செட்டாக ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா சிங்கிள் செட்டுக்கு தனியாக ஒரு செட்டிங் கொடுத்துட்டு தான் தனியாக ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 104 ஸ்ட்ராங் வந்து 465 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த 465க்கு 9க்கு 4, 0க்கு 6, 8க்கு 5, 465 கூட டேரெக்டாக ரிசல்ட் வந்தாலும் வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 9க்கு 4, 0க்கு 6, 8க்கு 5, 465 வருதான்னு பாருங்கள். ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் 16 83 0 10 54 அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். அதாவது ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9908 9908க்கு
நம்ம போர்டில் ஏ போர்டில் 9க்கு 18015 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதாவது இது ஏபிசியில் மட்டும் தனியாக ட்ரை பண்ணுங்கள். ஏபிசி வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். 4D தனித்தனியாக கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த மாதிரி நம்பர் இருக்கோ நீங்கள் தாராளமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணாலும் ஓகே தான். ஏபி 90க்கு நான் இங்கே கொடுத்த நம்பர் 9க்கு 1801, அதாவது 1805 அப்படிங்கிறது. பி போல் 0க்கு 63904. ஏபி 1683 09 10 54. ஏசி பொறுத்த வரைக்கும் 89 11 00 64 10. பிசி பொறுத்த வரைக்கும் 00 48 69 34 44. ஏபிசி 164 094 100 100 கூட ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 9க்கு 1 0க்கு 0 இறங்கி 8க்கு 0 இறங்கினாலும் 100 வச்சாலும் வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் 134, 9க்கு 1 0க்கு 3 8க்கு 4 134 அப்படிங்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 9க்கு நான் எடுத்திருக்க நம்பர் 218 அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். 9க்கு 218 அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 21 39 11 41 88 69 2100 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். 908. நிறைய கெஸ்ஸிங்கில் நிறைய வீடியோஸ் நிறையா பார்த்து குழப்பி கன்ஃபியூஷன்லாம் ஆகாதீங்க. அதுக்கு நான் இதை பார்த்து இதை ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லலை. உங்கள் கணிப்பில் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர்ஸ் மேட்சாக இருக்குது அதை நீங்கள் டேரெக்டாக ஏபிஎஸ்சிபிசியோ இல்லை ஏபிசியோ ஜஸ்ட் ஒரு 2 செட்டு மட்டும் 2 செட்டு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் மனசுக்கு திருப்தி இருந்துச்சுன்னா நீங்கள் மேற்கொண்டு நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறது மேட்ச் ஆகுதா, நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஒரு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிச்சா, வெற்றி அடைஞ்சிருக்கீங்களா, வெற்றி அடைஞ்சிங்கன்னா நீங்கள் மேற்கொண்டு நம்ம சேனலில் இருக்க கெஸ்ஸிங்கில் இருக்கிற வீடியோஸை பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி கெஸ்ஸிங் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இல்லை இவர் கொடுத்தாரு ஓகே இவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு 3 போர்டே வச்சு டேரெக்டாக ப்ளே பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணாலும் கண்டிப்பாக வெற்றி வந்து ஒரு முயற்சிகரமான வெற்றிக்கு கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக என்னோட கெஸ்ஸிங் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நண்பர்களே. அதனால தான் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீசக்தி 411 ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம தினசரி கெஸ்ஸிங்கில் நம்ம கொடுத்ததில் ஏதாச்சும் ஒரு 2 போர்டோ இல்லை 3 போர்டோ நம்ம கொடுத்ததில் வின்னிங்கில் உட்காருதா, அதுதான் மெயினான விஷயம். இப்போ கெஸ்ஸிங் வீடியோஸும் நிறைய சேனல்ஸில் இருக்குது, பரவாயில்ல. இருந்தாலும் எது மெயினான விஷயம்னா ஏபிசியில் எந்த போர்டில் ஏதாச்சும் 2 போர்டில் வந்து உட்காருதா, அந்த 4 டிஜிட்டில் ஏதாச்சும் ஒரு 2 போர்டில் உட்கார்ந்தால்தான் அது வின்னிங் 100% வின்னிங் சொல்லலாம். ஆல் போர்டில் இன்றைக்கி 2 நம்பர் கொடுத்துட்டோம் வின்னிங் கொடுத்துட்டாங்க, அது வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்டில் இல்லை. சரிங்களா? அது வேணாம். ஏபிசியில் நம்ம கொடுத்த கணிப்பில் போர்டில் இந்த நம்பர் உட்காருதா அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம் பார்க்கணும். இதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் என்ன மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் மறக்காமல் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸ்ரீசக்திக்கு இன்றைக்கி அருமையான வெற்றி வாய்ப்புக்காக உங்களுக்கு நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள் நம்பர்ஸுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி பிசியில் 44 544 இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசி உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருக்கேன் நண்பர்களே. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி கணிப்புகளில் இருக்குது அப்படிங்கிறது. நம்ம வந்து ஃபார்முலா கால்குலேஷன் மெத்தடு அதெல்லாம் எதுவுமே வேணாம் நம்மளுக்கு. நம்ம சுருக்கமாகவே வந்து கான்செப்டுக்குள்ளே வந்துடுவோம். என்ன எந்த மாதிரி வந்து ரிசல்ட்டில் இருக்குது, எந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து எப்படி கெஸ்ஸிங் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட்டு இந்த ரிசல்ட்டை வச்சு பார்த்தாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு கணிப்புகள் ஈஸியாகவே கிடச்சிடும் அப்படிங்கிறது தான் என்னோடய கணிப்பில் இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு ஃபார்முலா நம்பர் வேணாம், நம்மளுக்கு வந்து ட்ரா நம்பர் வேணாம். ஜஸ்ட்டு நம்ம ரிசல்ட்டு 3 மாத ரிசல்ட்டோ 4 மாத ரிசல்ட்டோ உங்களுக்கு இருக்கா, இதை வச்சு ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளானதான் நண்பர்களே சொல்கிறேன். இதை பாருங்க, வின் 100 சைபருக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு இந்த ஒரு கெஸ்ஸிங் மட்டும் சொல்லிடுறேனே. 0க்கு 8 0க்கு 5. சரிங்களா? 0க்கு நம்ம கொடுத்த கணிப்பில் 0க்கு 8, நம்ம இங்கே வந்து 0க்கு 4 3 6 0 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இல்லை 0க்கு இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 4 6 3ங்கிறது கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து எப்படின்னா ஒரு மாதத்துக்கும் போர்டில் ஒரு மாதிரியான ஆட்டங்கள் இருக்குது. இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா பவர் நம்பரில் ரிசல்ட் வந்திருக்குது. ஒரு போர்டுக்கு ஒரு போர்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட்டல் கழித்தல் முறையில் வந்திருக்குது. அதே இந்த மார்ச் மாத ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 2 போர்டு கூட்டல் கழித்தல், அது ஏபியாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும், இல்லை ஒரு போர்டு மட்டும் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாதமும் எப்படியெல்லாம் வின்னிங் கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் ரிசல்ட்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதே பார்க்கலாம். இங்கே வருங்க, இதில் 100 வின்வினுக்கு 100 ரிசல்ட்டுக்கு 785,
அதே மாதிரி ஒன்றாவது மாதம் அதாவது ஜனவரி மாதத்தில் 900 ரிசல்ட்டு, 900க்கு 141. இங்கே பிசி டபுள் நம்பராக இருந்தால் ஏசி டபுள் நம்பராக ரிசல்ட் வருது. அந்த மாதிரி கணிப்பு தான், அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதத்துக்கு எந்த மாதிரிலாம் ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். நான் அதுதான் என்னோட நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற கணிப்புகள் எல்லாமே இப்படி தான், வேறு எதுவுமே நம்ம போட்டு குழப்பிகள் அல்ல. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு அருமையான வெற்றி கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி நம்ம கொடுத்த விளக்கங்கள் உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சுது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வெற்றி உண்டு நண்பர்களே, சரிங்களா? ஏன் நான் இது வந்து கான்ஃபிடென்ட்டாக ஏன் இந்த ஒரு விஷயங்களை சொல்கிறேன்னா, ரிசல்ட்டின் அடிப்படையில் எடுத்து கொடுக்குற கணிப்பில் ஒரு நாளைக்கு எப்படியாச்சும் 2 போர்டு கண்டிப்பாக உட்காருது. அதுக்கு ஒரு பெரிய உதாரணமே இந்த பாருங்கள், நம்ம கொடுத்த கேஸில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ரொம்ப தூரமாலாம் இல்லை. நம்ம கொடுத்த கணிப்பில் 9908க்கு நான் 9709 கொடுத்துருக்கேன். இதுதான், அதாவது 9609 நீங்கள் கணக்கு எடுத்துக்கங்க, இல்லை 9689 கணக்கு எடுத்துங்க. நம்ம கொடுத்த கணிப்பில் 2 போர்டு மட்டும் தான் மிஸ்ஸு, பாக்கி 2 போர்டு நான் அப்படியே வின்னிங் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதனால் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவா, இல்லை இவர் கொடுக்குறது கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குப்பா அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள். சூப்பரான வெற்றி உங்களுடைய ஆதரவின் பேரில் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் நண்பர்களே. அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீசக்தி 411 அருமையான வெற்றி உங்களுக்கு இன்றைக்கி காத்திருக்கு. நம்ம சேனலில் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக தான் இவர் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. ஒரு அருமையான வெற்றியோடு உங்களை திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மென்மேலும் ஆதரவு கொடுங்க. கேரளா லாட்டரி ஜாக்பாட், டெய்லியும் ஜாக்பாட் கண்டிப்பாக உண்டு. உழைப்பின் பேரில் நம்ம எங்கேருந்து எதையுமே எடுக்கலை, ரிசல்ட்டின் அடிப்படையில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.